அன்னையினுடைய திருத்தேர் பவனி நடைபெறும். திருத்தேர் பவனி முடிந்த தெரிவித்துக் கொள்கிறோம். பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர் குறிப்புகள். காலை 4:45 மணிக்கு பேராலயத்தில் தமிழில் திருப்பலி. நமது நன்றி. போக்குவரத்து துறை அதிகாரிகள், காவலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. போக்குவரத்து துறை தென்னக ரயில் போக்குவரத்தில் நமக்கு உதவி செய்த தென்னக போற்றப்படுகின்ற வணங்குதற்குரிய புனித அந்தோனியார் ஏதோ நம் மத்தியிலே எழுந்து வருகின்றார். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Anthony, pray for us. Saint Anthony, pray for us. Saint Anthony, pray. இயேசுவை பெற்றெடுத்த மரியாவுக்கு நீங்கள் செலுத்துகின்ற இந்த வணக்கம் ஒன்றுக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Immaculate Conception, pray for us. Our Lady of Immaculate Conception, pray for us. Our Lady of Immaculate Conception, pray for us. தியானம் புரிந்த இடம் கார்மேல் என்றால் அழகு. கார்மேல் அன்னையாக அழக புரிய இருக்கின்ற கன்னி தாய் ஆரோக்கிய மாதா ஏதோ தன்னுடைய பிறந்த நாள் ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிந்த வண்ணமாக வருகின்றார்கள். அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Good Health, வேளாங்கண்ணி, pray for us. Our Lady of Good Health, வேளாங்கண்ணி, pray for us. நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது இந்த திருத்தலம், அன்னை வேளாங்கண்ணியுடைய திருத்தலம் உலக மக்களுக்கான ஒரு திருத்தலம் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. இங்கே தாயன்பை உணர்ந்து அனுபவித்து இறைவனின் நிறைய ஆசிகளை பெற்று செல்கிறார்கள். எனவே போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளிவுள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல், ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். உரத்த குரலில் சொல்லுங்கள், மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மிதந்து வந்த ஆரோக்கிய மாதா சப்பரம். கீழ் திசை நாடுகளின் ரோம் நகரம் என்று அழைக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வங்கக்கடலில் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வீசிய சூறாவளி காற்றில் சிக்கி தவித்த போர்ச்சுகீசிய கப்பலையும் அதில் பயணம் செய்தவர்களையும் பத்திரமாக காப்பாற்றி அவர்களுக்கு காட்சியளித்து கரை சேர்த்ததை அடுத்து நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 7ஆம் தேதி மாதா பிறந்தநாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய சப்பர பவனி எனப்படும் தேர் பவனி நேற்று இரவு நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் வைக்கப்பட்ட மாதா சுரூபத்தை கடலூர் புதுச்சேரி உயர்மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் நவநாள் திருப்பலிகள், மாதா மன்றாட்டு, கூட்டு பிரார்த்தனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர் புனிதம் செய்யப்பட்டு உலக அமைதிக்காக மும்மதங்களில் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மைக்கேல், அதிதூதர், செபாஸ்தியர், சோசியப்பர், உத்திரிய மாதா ஆகிய 6 தேர்கள் முன்னே செல்ல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பெரிய தேரினை தொழுகை சுமந்து சென்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் ஆரோக்கிய மாதா தேர் மிதந்து வந்தது. வேளாங்கண்ணி பேராலய முகப்பிலிருந்து தொடங்கிய பெரிய தேர்பவனி கடற்கரை சாலை, ஆரிய நாட்டு தெரு, உத்திரிய மாதா தெரு கடை வீதி வழியாக மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது. வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடைபெற்ற தேர்பவனியை காண வெளிநாடு மற்றும் இந்தியாவில் உள்ள மும்பை, ஆந்திரா மற்றும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மாதாவை வேண்டிக் கொண்டு விழாவில் பங்கேற்றனர்.
ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று காலை 8 மணி அளவில் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு கொடி இறக்கத்துடன் வேளாங்கண்ணி மாதா விழா நிறைவு பெற்றது. இதில் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.